அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான எபிசோட் நாம் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம பெரிய கஷ்டமான ஒரு மொழியாக நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மொழி. இப்போ நாம் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் மனம் சார்ந்த வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம், மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக இன்றைக்கி இங்கிலீஷ் எல்லோரும் கற்றுக்கணும். ஏபிசிடி தெரிஞ்சவங்க கூட இங்கிலீஷ் பேசலாம். அவ்வளோ ஈஸியான மொழி தான் இந்த இங்கிலீஷ். ஸோ அதை எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மொழி இங்கிலீஷ். பாருங்கள், அது மட்டும் இல்லை, ஈஸியான மொழியும். இங்கே நீங்கள் எழுத போகிறதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கேட்க தான் போகிறீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ் பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போது உங்களுக்கு இப்போது நாம் சொல்லிக் கொடுக்க போகிற இங்கிலீஷ். பாருங்கள், தமிழ் 247 எழுத்துக்கள் இருக்குது, அப்படி தானே? அது எவ்வளோ கடினமான ஒரு மொழி தானே. இப்போ தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? கேலே பல உச்சரிப்புகள், அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏல பல உச்சரிப்புகள், அந்த மாதிரி நிறைய உச்சரிப்புகள் இருக்கும் தமிழில். ஆனால் இந்த குழந்தை அறிவு பாருங்கள், அந்த 247 எழுத்துக்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மொழியை நம்ம அம்மா பேச பேச கேட்டு 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 நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த மொழியை அவ்வளோ ஈஸியாக பேசிட்டோம். ஆனால் இப்போது நம்மளோட அறிவு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இல்லையா? குழந்தை அறிவை விட இப்போ நம்மளுடைய அறிவு கொஞ்சம் விரிஞ்சிருக்கு தானே, வளர்ந்துருக்கு தானே. அப்போது இங்கிலீஷில் வேறு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 26 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஏ சவுண்டு தான், பீனா பி சவுண்டு தான், சீனா சி சவுண்டு மட்டும்தான். அப்போது வெறும் 26 எழுத்துக்கள் கொண்ட இந்த இங்கிலீஷ் மொழியை கற்றுக்க முடியுமா முடியாத? நீங்கள் சொல்ல, பேசலாமா பேச முடியாத? நிச்சயமாக பேசலாம். வெறும் 26 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஸோ நம்ம அது எப்படி பேச போகிறோம்? 15 நாள்லேயே இங்கிலீஷ் பேச போகிறோம். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் டெய்லி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. 15 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கேளுங்க. கேட்டு 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 கேட்க தான் நீங்கள் நிறைய பேச முடியும். நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, அப்புறம் பேசிகிட்டே இருங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, நாங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறது உறுதி. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஸோ ஓகே, இப்போ இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லியாச்சு. வெறும் 26 எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு. தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதை விட இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லியாச்சு. அப்போது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நாம் ஏபிசிடிலேருந்து போக போகிறோம். நாம் பல டைம் இப்போ சொல்லிகிட்டே வரோம். என்ன, ஏபிசிடி தெரிஞ்சவங்க கூட இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். சரியா? இப்போது பாருங்க, எழுத்துக்கள்லேருந்து தான் ஆரம்பமாகுது. இப்போ தமிழில் எப்படி எழுத்துக்கள்? ஆனா, ஆவண்ண, ஈனா, ஈயண்ண, ஊனா, ஊவண்ணான்னு எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கா, ngா, ஷா, இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தா தானே ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும். அம்மா, ஆடு, இலை, ஈ, இப்படி நம்ம வார்த்தைகளை எப்படி உருவாக்குறோம்? இந்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்து தான் நம்ம வார்த்தைகளை உருவாக்குறோம் இல்லையா? அது போல தான் இங்கிலீஷில் கூட எழுத்துக்கள் இருக்குது. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச்னு இசட் வரைக்கும் வார்த்தைகள், தட் இஸ் எழுத்துக்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும் பொழுது நாம் வார்த்தைகளாக மாற்றலாம். இப்போ ஆப்பிள், பால், கேட். அப்போது இந்த எழுத்துக்களின் கூட்டம் என்ன ஆகிடுது? வார்த்தைகளாக மாறிடுது. ஸோ அதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? வேர்டுன்னு சொல்கிறோம். WORD, வேர்டுன்னு சொல்கிறோம். இப்போ என்ன,
எழுத்துக்களின் ஒரு கூட்டம், எழுத்துக்களின் தொகுப்பு. எப்படி உதிரிப்பூ வாங்கிட்டு வந்து அதை கட்டுறோம் இல்லையா, ஒரு முழம் சாமிக்கு, ஒரு முழம் தலைக்கு இல்லையா, ஒரு முழம் நம்ம தங்கச்சிக்கு, ஒரு முழம் அக்காவுக்கு, அப்படின்னு நம்ம கட்டி கட்டி வைக்கிறோம் இல்லையா, துண்டு துண்டாக்கி. அதுபோல் எழுத்துக்கள் ஒன்று இணைந்து இணைந்து அப்போ என்ன ஆகுது, ஒரு வார்த்தையாக மாறுகிறது. அப்போ நம்ம பேசுறதுக்கு என்ன வேணும், வாக்கியம் வேணும். வாக்கியம் இருந்தால் தான் பேச முடியும். எப்படி பேசுறது பாருங்க. அம்மா எங்கே, அம்மா குளிக்கிறாங்க, அம்மா சாப்பிட்றாங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு வாக்கியம் வேணும் இல்லையா பேசணுன்னா. ஸோ இப்போ இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கலாம் அதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாக்கியம்னா என்ன, இங்கிலீஷில் என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வாக்கியம்னா என்ன, பல வார்த்தைகளை ஒன்று சேர்த்தா அது என்னவாயிடும், வாக்கியமாக மாறிடும். இப்போ ஒரு துண்டு, ஒரு முழம் பூ, 2 முழம் பூன்னு தனித்தனியாக இருக்குது, விட்டு விட்டாக இருக்குது. அப்படியா, ஒரு 5 முழம் இருக்குது, ஒரு 10 முழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு விட்டா. அதெல்லாம் ஒன்று சேர்க்குறீங்க, ஒன்று சேர்த்தா என்ன ஆகிடும், ஒரு அழகான மாலையாக மாறிடுது இல்லையா. அதுபோல தான் வார்த்தைகளை ஒன்று சேர்க்க ஒன்று சேர்க்க ஒன்று சேர்க்க அது அழகான வாக்கியமாக மாறிடும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில், சென்டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ எப்படி வாக்கியத்தை உருவாக்குறது, எப்படி வாக்கியமாக பேசுகிறது, அடுத்த கேள்வி வருதா? இப்போ அதுக்கான விதி தான் சொல்ல போகிறேன். இப்போ வீடு எப்படி கட்டுறது, அப்போ வீடு கட்டுறதுக்கு என்னென்ன வேணும் இல்லையா, கல் வேணும், சிமெண்ட் வேணும், மணல் வேணும், தண்ணி வேணும் இல்லையா. அதுபோல் நம்ம வாக்கியத்தை கட்டுறதுக்கு, வாக்கியத்தை உருவாக்குவதற்கு 3 விஷயங்கள் இருந்தால் போதும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் பார்ப்போம். ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்போம். ஒன்று சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று வர்ப் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த 3 விஷயம் இருந்தால் போதும், ரொம்ப அற்புதமாக வாக்கியங்களை உருவாக்கிடலாம். அப்போது சப்ஜெக்ட்னா என்ன, அடுத்து இது கதை போல் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஒரு கதை நம்மளுக்கு மறக்காது தானே. நீங்கள் ஐயோ இங்கிலீஷ் நான் பேசணும், உடனே பேசணும் அப்படி கேட்காதீங்க. கேஷுவலாக ஒரு கதை கேட்குற மாதிரி, வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி கேஷுவலாக கேட்டுகிட்டே வாங்கலை, கண்டிப்பாக அது போய் மனசில் பதியும். சரி, அப்போ சென்டென்ஸ்க்கு என்னென்ன தேவை, சென்டென்ஸை இப்போ உருவாக்கணும். வீடு கட்டுற மாதிரி இப்போ சென்டென்ஸ் வாக்கியத்தை கட்டணும், வாக்கியத்தை உருவாக்கணும். அதுக்கு தேவை என்ன, 3 விஷயம் இருந்தால் போதும். ஒன்று என்ன, சப்ஜெக்ட், இன்னொன்று என்ன, வேர்ப், இன்னொன்று என்ன, ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, உயிர் உள்ளது எல்லாம் சப்ஜெக்ட்னு வச்சுப்போம். நம்ம வச்சுக்கிறது தான் ஏன்னா உலகத்தில் எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதெல்லாம் சப்ஜெக்ட். இது காக்கா, குருவி, மனுஷன் எல்லாம், வண்டு, நாய் எல்லாமே சப்ஜெக்ட்னு வச்சுப்போம். உயிர் பொருள் எல்லாம் சப்ஜெக்ட். இப்போ மனசில் நல்லா புரிஞ்சிச்சா, சப்ஜெக்ட் என்ன, எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதெல்லாம் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ அடுத்து ரெண்டாவதுக்கு வந்தாச்சு. ரெண்டாவது என்ன, ரெண்டாவது வேர்ப். அப்போ உயிர் இருக்குதுனாலே அது வினை செய்யும் தானே, அதை செயல் செய்யும் தானே. உயிர் இருக்குனாலே அது அசையும் தானே, அது ஏதாவது ஒரு வேலை செய்யும் தானே. அப்போது அந்த வேலைக்கு பேர் தான் என்ன, வேர்ப். புரியுதா? வேர்ப்னா என்ன, வினை சொல். ஒரு வினை செய்யறதுக்கு பேர் தான், ஒரு செயல் செய்யறதுக்கு பேர் தான், ஒரு வேலை செய்யறதுக்கு பேர் தான் வேர்ப். இப்போ ரெண்டாவது என்னன்னு புரிஞ்சிடுச்சா? ரெண்டாவது என்ன, ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் பார்த்தோம், ரெண்டாவது வேர்ப். வேர்ப்னா என்னன்னு சொன்னோம், வேலை, செயல், ஒரு அசைவு. அப்போ உயிர் இருக்குதுனால அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு செயல் செய்யும், ஏதாவது ஒரு வேலை செய்யும். அப்படி தானே. ஸோ இப்போ இது நல்லா புரிஞ்சிருச்சா? அப்போ வேர்ப்னா என்ன, வினைச்சொல். ஓகேவா? அப்போ மூணாவதா ஒன்று இருக்குது. இந்த மூணாவது என்ன, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன,
உயிர் இல்லாத விஷயம். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். முடிஞ்சு போச்சு. இந்த 3 இருந்தால் போதும். அப்படியே இங்கிலீஷை வச்சு நம்ம விளையாடலாம். வார்த்தை விளையாட்டு தான். ஃபஸ்ட்டு வாக்கியத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வார்த்தைகளை போட்டு 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 நாம் இப்போ என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்? வாக்கிய விளையாட்டு விளையாட போகிறோம். சரியா? எல்லோரும் ரெடியா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம். வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு பேசுகிறதுக்கு வாக்கியம் வேணும். அந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கலாம் நம்ம யோசிக்கிறோம் தானே. இந்த லட்டை எப்படி செய்யலாம், இந்த அல்வா எப்படி செய்யலாம், அப்போ நம்ம யோசிக்கிறோம் தானே. அதுபோல் இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கலாம், அதுக்கு 3 விஷயம் தேவை. ஒன்று சப்ஜெக்டு, இன்னொன்று வேர்பு, இன்னொன்று ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா உயிர் உள்ளது எல்லாம் சப்ஜெக்ட். இப்போ உயிர் உள்ளதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்யும், ஏதாவது ஒரு செயல் செய்யும். அது பேர் என்ன? வேர்ப். அதுக்கு பேர் தான் என்ன? வேர்ப், வர்ப். அப்படி கூட வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல்லலாம் அப்படி தானே படிச்சிருப்போம். அப்புறம் உயிர் இல்லாத அடுத்தது இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்குது. அப்போ உயிர் இல்லாதது, அந்த உயிர் இல்லாத டேபிள், சேரு எல்லாம் என்ன? ஆப்ஜெக்ட். ஊர், பேர். அதாவது ஊருக்கு உயிர் கிடையாது, டேபிளுக்கு உயிர் கிடையாது, சேருக்கு உயிர் கிடையாது, ஃபேனுக்கு உயிர் கிடையாது. இப்போ உயிர் இல்லாதது எல்லாமே என்னத்தில் வந்துடுது? இப்போது ஆப்ஜெக்டில் வந்துடுது. இது 3 தரவாக தெரியுதா? தரவாக புரிஞ்சுக்கிட்டோமா? சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். இப்போ இது 3 தெரிஞ்சு இப்போவே நம்ம இங்கிலீஷ் பேச போகிறோம். எப்போ? இப்போ இங்கிலீஷ் பேச போகிறோம். ரெடியா? நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு அன்றாட நம்ம செய்கிற செயலை வச்சு நம்ம இங்கிலீஷ் பேசுவோமே. டெய்லி காலையில் என்ன பண்ணுறோம்? ஏந்திரிக்கிறோம். ஏந்திரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? வேக்கா. ஏந்திரிக்கிறோம். காலையில் என்ன பண்ணுறோம்? தூங்கி முதல் வேலையாக என்ன பண்ணுறோம்? கண் முழிக்கிறோம். அந்த கண் முழிக்கிறதுக்கு பேர் என்ன? வேக்கா. ஏன்னா வேக்கா. இப்போ இது ஒரு செயல் தானே. ஸோ வேக்கா. அப்புறம் என்ன பண்ணுறோம்? நேராக போகிறோம், ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ். நம்பர் 2 என்ன பண்ணுறோம்? ப்ரஷ் பண்ணுறோம். அப்புறம் நம்பர் 3 என்ன பண்ணுறோம்? குளிக்கிறோம். குளிக்கிறோன்னு வச்சுப்போம். ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிறோம். நம்பர் 3. ஸோ நம்பர் 3 என்ன? பாத். அப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சோடனே அப்புறம் என்ன பண்ணுவோம்? சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்றது என்ன? ப்ரே. சாமி கும்பிட்றதுக்கு பேர் என்ன? ப்ரே. அப்போ சாமி கும்பிட்றோம். ஸோ ப்ரே பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இப்போ சூடாக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? ட்ரிங்க் பண்ணுறோம். காஃபி குடிக்கிறோம். குடிச்சிடறோமா? குடிச்சிடறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சாப்பாடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் சாப்பிட முடியும்னு வச்சுப்போம். நம்ம சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ப்ரிப்பேர் இல்லைன்னா குக், ஏதாவது போட்டுக்கோங்க. குக் இல்லைன்னா ப்ரிப்பேர், 2ல் ஏதாவது. இப்போ 6வது வேலை என்ன? நம்ம வேலை குக் பண்ணுறோம் இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் அப்படிங்கிற 6வது ஒரு செயலை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது 7வது, ஆப்வியஸாக சாப்பாடு சமைச்சிட்டா, சாப்பாடு செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். என் காதில் கேட்குது நீங்கள் சொல்கிறது ஈட். அது என்ன? அது மறக்காது. ஸோ ஈட் பண்ணுறோம். ஓகேவா? ஈட் பண்ணுறோமா? பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஈட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டோம், இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். ஸோ க்ளீன். 8வது வார்த்தை என்ன? க்ளீன். க்ளீன் பண்ணுறோம். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தை என்ன பண்ணுவோம்? இப்போ வாஷ் பேஷனில் இருக்குது. பாத்திரத்தை விலக்கி வச்சாதான் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும்? மதியான சாப்பாடு செய்ய முடியும். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? வாஷ் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறோம்.
வாஷ் பண்ணுறோம். சரியா? சரி சரி, அடுத்தது வாஷ் பண்ணியாச்சு. இப்போ மத்தியானம் சாப்பாடு சமைக்கணும். என்ன பண்ணணும்? மத்தியானம் சாப்பாடு சமைக்கணும். அதுக்கு கடையில் போய் தான் காய்கறி வாங்கிட்டு வரும். போகணும், எங்கே? கடைக்கு போகணும். காய்கறி போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. இப்போ 10வது வார்த்தை என்ன? கோ. 10வது வார்த்தை என்ன? கோ. இப்போ இது நல்லா புரிஞ்சிடுச்சா? இப்போ போயிட்டோம்னாலே நம்ம திரும்பி வரணும் தானே. இப்போ வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? கம். அப்போ 11வது வார்த்தை என்ன கற்றுக்கிட்டீங்க? செயல் செய்கிறோம். 11வது செயல் கம், வரோம். வரத்துக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? கம். சரி, அப்பாடா கடைக்கு போயிட்டு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்து உட்கார்றோமா, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் தானே. அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? உட்கார்றதுக்கு பேர் சிட். உட்கார்றதுக்கு பேர் என்ன? சிட். அப்பாடா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் தான். அடுத்த வேலை 13வது வேலை என்ன? ரிலாக்ஸ். 13வது வேலை என்ன? ரிலாக்ஸ். சரியா? ரைட், ஓகே. இப்போது சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ஏன்னா அது முன்னாடியே பேசியாச்சு, அதனால் அதை விட்டுருவோம். அடுத்தது சமைச்சிட்டோம். மதியானம் சமையல் சமைச்சாச்சு, சாப்பிட்டுட்டோம். அடுத்தது கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவி பார்ப்போமா? இப்போ அதுக்கு பேர் என்ன? வாட்ச். பார்க்குறதுக்கு பேர் என்ன? வாட்ச். இந்த செயலுக்கு பேர் என்ன? WATH, வாட்ச். வாட்சுங்கிறது ஒரு செயல். என்ன? சீன் கூட சொல்லிக்கலாம். SEE, சிம்பிளாக சீன் கூட சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச், அந்த செயல் செய்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறோன்னு வச்சுப்போமே. அப்புறம் எத்தனாவது? 15வது செயல் என்ன? ப்ளே பண்ணுறோம். ப்ளே. என்ன? ப்ளே. PLAY, விளையாடுறோம். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சமைக்கிறது அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். ஸோ லாஸ்ட்டு வேலை ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன வேலை? 16வது வேலை, ஸ்லீப். தூங்க போகிறோம். ஸோ மொத்தம் இந்த 16 வார்த்தைகளை நம்ம மூலதனமாக நம்ம கையில் வச்சுப்போம். என்ன? இந்த 16 வார்த்தைகள், 16 செயல் செய்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம காமனாக செய்கிற செயல்கள் இந்த 16 செயல்கள்னு வச்சுப்போமே. ஒரு ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக இந்த 16 வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் அப்படியே வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போது இந்த வார்த்தைகளோடு சேர்த்து நாம் சப்ஜெக்டை சேர்த்தா தானே நம்மளுக்கு வாக்கியம் வரும். சப்ஜெக்டு, வர்பு, ஆப்ஜெக்டு தேவை வாக்கியத்தை உருவாக்குறது. ஆனால் நாம் இப்போ வெறும் சப்ஜெக்டையும் வர்பையும் மட்டும் சேர்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சப்ஜெக்டையும் வர்பையும் மட்டும் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ யார் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில், அவங்க பேரை சொல்லி இப்போது நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். இப்போலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். இன்னையிலேருந்து இங்கிலீஷ் பேசலாம். பாருங்கள், சீதா வேக்கப். சீதா வேக்கப் சொல்லு. உங்கள் தம்பி பேர்னு வச்சுக்கோங்களே, ராம் வேக்கப் அப்படின்னு சொல்லு. அடுத்தது இப்போ நான் சீதான்ற பேர் வச்சுக்கேன். சீதா வேக்கப். சீதா பிரஷ். சீதா பாத். சீதா ப்ரே. சீதா குக். சீதா eat. Sita clean. Sita wash. Sita go. Sita come. Sita sit. Sita relax. Sita watch. Sita play.
சீதா ஸ்லீப். முடிஞ்சு போச்சு. இது மாதிரி பேசி பாருங்க. இன்னைக்கு இது போதும். இப்போ உங்களோட சப்ஜெக்டையும் வர்பையும் மட்டும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், வாக்கியம் உருவாக்குறதுக்கு 3 விஷயம் தேவைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ முதல் தரமான ஈஸி வாக்கியம் பார்த்துட்டோம். என்ன, சப்ஜெக்டையும் வர்பையும் உயிர் பொருளையும் செயலையும் இணைச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் எப்படி ஆப்ஜெக்ட் எல்லாம் இணைக்கலாம், எப்படி இடைச்சொற்கள்லாம் போட்டு நம்ம இணைப்பு சொற்கள்லாம் சேர்த்து நம்ம பேசலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, கேளுங்க, கேட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறது உறுதி. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதை இமீடியட்டாக உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் தங்கச்சிக்கிட்டேயோ உங்கள் தம்பிக்கிட்டேயோ அன்னைக்கிட்டேயோ நீங்கள் பேசுங்க. கூச்சப்படாமல் பேசுங்க. அம்மாட்ட கொடுத்தா, அம்மா மம்மி வேக்கப், மம்மி கோ மம்மி, மம்மி கம் மம்மி, மம்மி சிட் மம்மி, மம்மி வாட்ச் மம்மி, மம்மி டாக் மம்மி, மம்மி ஸ்டாண்ட் மம்மி, மம்மி ப்ளே, மம்மி ப்ரே, மம்மி பாத், மம்மி குக், மம்மி வாஷ். சொல்லலாம் தானே, மம்மி ஸ்லீப். இன்னும் இது கூட சேர்த்துக்கலாம். மம்மி ட்ரிங்க். ட்ரிங்க் என்ற வார்த்தையும், ட்ரிங்க்குங்கிறது ஒரு செயல், ட்ரிங்க், மம்மி ட்ரிங்க். ஸோ இதை மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். ஸோ நாளைக்கு எபிசோடில் நாம் அடுத்தது எப்படி ஆப்ஜெக்டை இணைச்சி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 15, 16 வர்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செயலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வச்சுக்கிட்டு நம்ம வாக்கிய விளையாட்டை விளையாட போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும். 15 நாளைக்கு தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுகிறது உறுதி உறுதி உறுதி. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமோன்னு நினச்சி பயப்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய பெரிய உதவி என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். கூடவே இந்த சேனலில் நாம் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். யார் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யறதா நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது புரியல, இன்னும் ஏதாவது விளக்கமாக உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.